வணக்கம். நான் அக்குபஞ்ச வைத்தியர் தினேஷ். இன்னைக்கு முழங்கால் வருத்தத்தால அல்லது கால்ல ஏற்படுற மூக்கள் வலிகளால நடக்க இயலாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். இந்த முழங்கால் வருத்தம் வந்துட்டுன்னு சொன்னால் அல்லது கால்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அதோட எங்களோட செயற்பாடுகள் எல்லாமே நின்று போயிடும். ஆனா மக்களுக்கு சரியான தெளிவு இல்லைன்னு சொன்னா இந்த முழங்கால்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி முழங்கால்ல வரக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்குங்கிற முள்ளந்தண்டு. முள்ளந்தண்டுகளால இருந்து வர நரம்புகள் ஏற்படுற பாதிப்புகள் தான் காலில் வரக்கூடிய காணா வரக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு முள்ளந்தண்டு எலும்புக்கு இடையிலையும் ஒரு மென்தட்டு ஒன்று இருக்கும். இதை நாங்கள் முள்ளந்தண்டு என்படை மென்தட்டுன்னு சொல்லுவோம். இந்த முள்ளந்தண்டு என்படை மென்தட்டுக்கள் பிதுங்கி இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற அந்த திரவம் வழியில வந்து நரம்ப நெரிச்சால் அந்த நரம்பு எந்த இடத்துக்கு பொறுப்பா இருக்கோ காலில் அந்த இடத்துல எங்களுக்கு பிரச்சனை வரும். இதுல முக்கியமான பிரச்சனை வந்து சைட்டிகான்னு சொல்றது. சைட்டிகான்ற பெருநரம்பு வாதம் அல்லது கீழ் வாதம்னு சொல்லுவோம். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நரம்பு தான் இந்த சைட்டிக் நர்வ். இது இப்படி எங்களோட முள்ளந்தண்டுல இருந்து வலிக்கிட்டு இப்படியே வருது. கால் விரல் வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நரம்பு. இந்த நரம்பு பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா எங்களுக்கு முழு கால்லையும் பிரச்சனை வரும். இந்த சைட்டிக் நர்வ் இந்த மாதிரி இந்த எங்களோட இடுப்பெலும்பின்ற பெருங்குடையத்துக்கூடாக வெளியேறி காலண்டு பின்பக்கமாக வந்து இலைகளாக பிரிஞ்சு காலண்ட முழு காலுக்கும் நரம்பு விநியோகத்தை செய்யுது. இது வந்து அடிப்பாதம் வரைக்கும் விரல் நுனி வரைக்கும் வருது. முள்ளந்தண்டுல எந்த இடத்துல பாதிப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட காலையும் வெவ்வேறு இடங்கள்ல பாதிப்பு தெரியும். இப்போ இந்த சைட்டிக் நர்வ் எங்களோட பெருங்குடையத்தோட வெளியேறி இப்படியே காலண்ட பின்பக்கமா வருது. இந்த எலும்புகளோட நீங்க இந்த நரம்பு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருங்குடையம் இருக்கு. இதை நான் பெருங்குடையம்னு சொல்லுவோம். இது கூடாக இந்த சைட்டிக் நர்வ் வந்து அப்படியே பின்பக்கமா வருது. அதோட தொடை எலும்புக்கு பின்பக்கமா வரும். இது வந்து கால் பாதம் வரைக்கும் குதிக்கால் பாதம் விரல்கள் வரைக்கும் இந்த நரம்புகள் கிளைகளா பிரிஞ்சு வருது. இப்போ எங்களோட பின்பகுதியில இந்த பிட்ட தசைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான தசைகள் இருக்கு. இந்த சைட்டிக் நர்வ் வந்து இப்படி வார நேரம் பெருங்குடையத்துக்கூடாக அதுக்கு மேல ஒரு தசை இருக்கும், பெரிஃபார்மிஸ்ன்னு சொல்லி. இந்த ஒரு முக்கோண வடிவமா ஒரு ஆப்ப மாதிரி ஒரு தசை இருக்கு. கூடுதலா இந்த தசை வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொன்னால் அது வீங்கி அடியால போற நரம்ப நசிக்க வலிக்கிற நேரம் இந்த பிட்ட தசையில கடும் வலி ஏற்படும். நடக்க இயலாம சில பேருக்கு ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சிடும், தாண்டி தாண்டி நடப்பிடும். அப்ப இதுக்கு மூல காரணமா இருக்கு இந்த தசை வீங்கிறது. இந்த தசை வீங்கிறதுக்கு காரணம் மேலுக்கு இருந்து வார நரம்பு, பிட்ட தசைக்கு வார நரம்புகள் தோள்பட்ட பகுதியில தோள்பட்ட இந்த கீழ் பகுதிகளில் அழுத்தப்படுறது காரணமா இருக்கு. இப்ப இந்த நரம்பை வந்து தசை நெரிச்சுதுன்னு சொன்னா இந்த நரம்பு இப்படி இந்த மாதிரி ஒரு அழற்சி ஏற்பட்ட நிலைமைக்கு வரும். இதனால இந்த நரம்பு போரிடம் எல்லாம் எங்களுக்கு உரைக்கும் அல்லது கொதிக்கும், எரியும். மக்கள்ல ஒரு விதமா அதை சொல்லுவீனம், எரியுதுன்னு சொல்லுவீனம், உரைக்குது அல்லது உழையுதுன்னு சொல்லுவீனம். அப்படி ஒவ்வொரு விதமா இருக்கும். இந்த நரம்புகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கிளைகளா பிரிஞ்சு பிரிஞ்சு கால் ஃபுல்லா முழுவதுக்கும் போய்கொண்டு இருக்கும். இந்த நரம்புகள் தான் முன்னுக்கும் வருது. அதாவது சிறுநீர் பை, பெருங்குடல், அந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு எல்லாம் கர்ப்பப்பை, விதைப்பை, அப்படி அநேகமா முன்னுக்கு இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் இந்த நரம்புகள் இந்த பின்புறமாகத்தான் வரும். கூடுதலா இந்த சக்கரையில இருந்து வார நரம்புகள் முற்புறமா பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துது. டிஸ்கனியேஷன் சொல்றது எப்படி நடக்குதுன்னு சொன்னா இந்த இந்த முறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு நரம்புன்ற குறுக்குவெட்டு முகம். இது அந்த முள்ளந்தண்டு எலும்பு. இது லம்பா, அதாவது நாரி பகுதியில் உள்ள ஒரு முள்ளந்தண்டு எலும்பு. இப்ப உள்ளுக்க இருக்கிற அந்த ஜெலி மாதிரி ஒரு திரவம் தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கு. இது வந்து ஹெர்னியேட்டட் டிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து பிதுங்கி வெளியில வருது. வெளியில வந்து இந்த நரம்ப நசிக்க வலிக்கிட்டேன்னு சொன்னா இந்த நரம்பு எந்த இடத்துக்கு பொறுப்பா இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனையே ஏற்படும். இந்த இடத்துல உள்ள ரத்தோட்டம் குறையும். அதனால அந்த தசைகள் தொடங்கும். இப்ப இந்த நரம்பு ஆரம்பிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மென்மையா இருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு சாடையான ஒரு அழுத்தம் ஏற்பட்டாலும் நரம்பு உரைக்க தொடங்கும். நரம்பு சிக்னல் போகாது, நரம்பு கணத்தாக்கங்கள் அந்த பகுதிக்கு போகாது, பொறுப்பான பகுதிக்கு போகாது. அதனால அந்த இடத்துல ரத்தோட்டம் குறைஞ்சி நச்சுத்தன்மை கூடும். இப்ப இந்த ஹெர்னியேட்டட் டிஸ்க் இப்படி இந்த மாதிரி அந்த உங்களுக்கு இருக்க அந்த ஜெலி மாதிரியான திரவம் கூடுதலாக வெளியேற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா வெளியேறி நரம்பு நசிக்குதோ அந்த அளவுக்கு இங்க அந்த நரம்புக்கு பொறுப்பான பாதி ரொம்ப செயலிழந்து கொண்டு போகும். இப்போ இதை நாங்கள் இந்த சூழலுள்ள பாதிகளை நாங்கள் அனுலஸ் ஃபைபர்ன்னு சொல்றது ஆங்கிலத்துல. உள்ளுக்குள்ள திரவத்தை நியூக்ளியஸ் பால்போசஸ்ன்னு சொல்லுவோம். கர்னியேட் பண்ற நேரம் அனுலஸ் ஃபைபரை உடைச்சு கொண்டு வெளியில வரும். இந்த கர்னியேஷன் எந்த இடத்துல நடக்குதுன்ற பொறுத்து நரம்பு பாதிப்பு கால்கள்ல மாறி வித்தியாசமா தெரியும். அதாவது அநேகமானாக்கள் சொல்லிங்கன்னா எனக்கு ஒரு கால் மட்டும் உரைக்குதுன்னு சொல்லி,
இதே வந்து நடுவுல பிதுங்கிச்சேன்னு சொன்னா 2 கால்லயும் ஒரே நேரத்துல உரைப்பு தெரியும். ஒரு சைட்டால பிதுங்குற நேரம் இந்த மாதிரி ஒரு கால்ல உரைப்பு தெரியும். இந்த மற்ற பக்கத்தால பிதுங்கிச்சேன்னு சொன்னா மற்ற கால்ல உரைப்பு தெரியும். இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாரி தான் இருக்கு. நாங்க இந்த முள்ளந்தண்டுக்கு வெளியில இருந்து பார்த்த வேண்டாம். இந்த பிதுங்கி ஒரு சைட்டால வார நேரம் அந்த சைட்டால வார நரம்பு கிளையால இது நசிக்க வலிக்கிறோம். இந்த நரம்புகள் எந்த இடத்துல நசிபடுதுன்ற பொறுத்து பாதிப்பு கால்ல வெவ்வேறு இடங்கள்ல தெரியும். ஏன்னா இந்த நரம்புகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நரம்புகள் வருது. ஒரு காலின் உட்பகுதிக்கு ஒரு நரம்பு வரும், கீழ்காலுக்கு ஒரு நரம்பு வரும், மேல் துடைப்பகுதிக்கு ஒரு நரம்பு வரும். இப்படி இப்ப நாரியில வந்து இந்த இடத்துக்குரிய நரம்பு அமர்த்தப்பட்டா இந்த இடம் ஃபுல்லா வலிக்கும். அல்லது தசை இறுகி நடக்க இயலாத மாதிரி செய்யும். அது மாதிரி இந்த பின்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இந்த பகுதிக்குரிய நரம்பு முழந்தர நசிப்பட்டா பின் கால் பகுதியெல்லாம் வீங்கி கால் மடக்கலாம் மாதிரி போகும். அது மாதிரி குதிக்காலுக்கு வர நரம்பு நசிப்பட்டா குதிக்கால் வலி. இந்த சைட்டிக் நர்வ் தான் எங்களுக்கு முழங்கால் வரைக்கும் வருது. முழங்காலுக்கு வருது. சைட்டிக் நர்வ்ல இங்க நாரி பகுதியில பிரச்சனை ஏற்பட்டா முழு காலையும் பாதிக்கும். முழங்கால் ஏற்படுற கடுமையான பிரச்சனைகளுக்கு வீக்கம், வலி எல்லாத்துக்கும் இந்த நரம்பு தான் காரணமா இருக்கு. நரம்பு சிக்னல் முழங்காலுக்கு சரியா வரலை என்று சொன்னால் இங்க ரத்தோட்டம் குறையும். ரத்தோட்டம் குறையறதால தசை பகுதியில வீக்கங்கள் ஏற்படும். தசை இறுகும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிரட்டை, இந்த பெட்டலான்னு சொல்லுவோம். இந்த முழங்கால் சிரட்டையை வந்து மூட்டுவாதத்துக்கு முழங்கால் நடக்கலாம் போனால் இந்த சிரட்டையை மாற்றணும்னு சொல்லிடும். சிரட்டை தேஞ்சு போச்சுன்னு சொல்லி அது முழுதா ஒரு தவறான கருத்தாகும். என்னன்னு சொன்னால் இந்த முழங்கால் சிரட்டைக்கும் இந்த மூட்டுவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. மூட்டுவாதம் ஏற்படுறது இந்த மூட்டு பகுதியில, இந்த இடத்துல இங்க மூட்டு பகுதி வருது. இந்த முழங்கால் சிரட்டை இந்த மூட்டுக்கு ஒரு பாதுகாப்பு மூடி மாதிரி தான் இருக்கு. இந்த மூட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வராம, அதாவது கம்பிகளோ குச்சிகளோ ஏதோ குத்தி உள்ளுக்குள்ள போய் செருகுபடாம அது ஒரு பாதுகாப்பு மூடியே தான் இருக்கு. நாங்க நடக்கிற நேரம் அது ஒரு பாதுகாப்பு மூடி மாதிரி தொழிற்படுது. அதே நேரம் தொடையையும் கீழ்காலையும் இணைக்கிற ஒரு வேலையும் அது செய்யுது. சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா லிகமெண்ட்ஸ் இருக்கு. இந்த தசை நார்கள், குவாட்ரிசெப் டெண்டன் இருக்கு, குவாட்ரிசெப் பெட்டலா லிகமெண்ட், அடுத்து இந்த மாதிரி பெட்டலா லிகமெண்ட் இருக்கு. இப்ப இந்த முழங்கால் சிரட்டையை நாங்க வெட்டணும்னு சொன்னாலும் இந்த லிகமெண்ட்டை வெட்டணும். இதை வெட்டுறதால இந்த முழங்கால் வந்து பலம் இல்லாம போயிடும். மேல் காலையும் கீழ்காலையும் இணைக்கிற இந்த மிக பலமான இந்த தசை நார்களை வெட்டி விட்டால் கால் பலம் இல்லாம போயிடும். அதனால கால் எல்லாம் பிறல வலிக்கிட்டுரும். பிரட்டும் கால் அடிக்கடி மடக்கும். நடக்கிற நேரம் கடும் வலியை ஏற்படுத்தும். சிரட்டையை வெட்டி விட்டா, ஆனா என்னன்னு சொன்னால் இந்த சிரட்டையை நாங்கள் வெட்டினா பிறகு அந்த இடத்துல உள்ள நரம்புகள் எல்லாம் வெட்டுப்படுறதால அநேகமான ஆக்களுக்கு அந்த ஒரு வலியும் தெரியாது. ஆனால் கால் பலம் இல்லாம போய் வளைய தொடங்கிடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய இயலாது. நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த சிரட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மூட்டோட நேரடியான தொடர்பு இல்லாம தான் இருக்கு. ஒரு மூடி மாதிரி தான் இருக்கு. இது வந்து காட்லேஜ் என்று சொல்லுவோம். இந்த காட்லேஜ் நலிவடைகிறதாலும் உங்களுக்கு எலும்புகள் ஒன்று ரசப்பட தொடங்க வலி ஏற்படும். மெனிஸ்கஸ் பாதிப்படைகிறதாலையும் எங்களுக்கு மூட்டு வலிகள் வரும். அநேகமான சந்தர்ப்பத்துல மூட்டு வலி உள்ளாக்களுக்கு இந்த கால் வீங்கி இருக்கும். இது காரணம் இந்த மூட்டுக்குள்ள இடையில இருக்கிற இந்த சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்றது. சினோவியல் அல்லது சைனோவியல்னு சொல்லுவீங்கன்னா இந்த சினோவியல் ஃப்ளூயிட் வந்து அளவுல கூடிச்சுன்னு சொன்னா அது அதிகரிக்கிற நேரம் காலில் வீக்கங்கள் தெரியும். இந்த மாதிரி அது வீங்க தொடங்கும். அப்போ முழங்கால கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீக்கம் ஒன்று தெரியும். சில பேருக்கு பின்பக்கமா ஒரு வீக்கம் ஒன்று தெரியும். அது பேக்கர் சிஸ்டன்னு சொல்றது ஊதிக்கொண்டு வரும். இது அந்த சினோவியல் ஃப்ளூயிட் வந்து அந்த இடத்துல அதிகரிக்கிறதால வருது. கூடுதலா முழங்கால் அழற்சி ஏற்படுற நேரம் இந்த திரவம் வந்து அதிகரிக்கும். இந்த எக்ஸ்ரேல நீங்க பார்க்கலாம் இந்த முழங்கால் மூட்டை அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சிரட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில ஒரு தொட்டு கொண்டிருக்க, துருத்தி கொண்டிருக்க ஒரு எலும்பத்தான் இருக்க வழிய இந்த மூட்டோட நேரடியான சம்பந்தம் இல்லாது. இந்த மாதிரி தான் எங்களை மூட்டு இருக்கு. இந்த மூட்டை சூழ பல லிகமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இந்த குவாட்ரிசெப் டெண்டனையும் பெட்டலா லிகமெண்ட்டையும் நாங்கள் வெட்டி விட்டோம்னு சொன்னால் இந்த கால் மூட்டு பலம் இல்லாம போயிடும். இதை வெட்டி இந்த சிரட்டையை அகற்றி வேற பிளாஸ்டிக்ல சிரட்டை வச்சு செய்கிற சத்திர சிகிச்சை வந்து ஒன்றுக்கும் உதவாது. தற்காலிகமா உங்களுக்கு காலில் வந்து வலி இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில அது நடக்கிறதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க வலி நரம்புகள் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். இந்த சர்ஜரி செய்யற நேரமே அதுக்கப்புறம் வலி உணர்ச்சி உங்களுக்கு இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்றால் இந்த மூட்டுகள் வந்து பலம் இல்லாம போகும். மூட்டு வளைய தொடங்கும், திரட்டும். அதால இந்த மாதிரியான சத்திர சிகிச்சைகள் செய்கிறது உண்மையிலேயே எந்த பிரயோசனமும் இல்லை உங்களுக்கு. மூட்டுக்கு முழங்கால் வலி இல்லாம இருக்கும் மொழியே, ஆனால் வருத்தம் மாறுற இல்லை உங்களுக்கு. இந்த வருத்தம் வந்து இந்த முழங்கால் வலிக்குரிய மூல காரணம் நாரி பகுதியில இருக்கு. இப்போ நாரி பகுதிக்கு தான் ட்ரீட்மெண்ட் செய்யணும். அதுவும் மருந்தில்லாத முறையிலேயே நாங்கள் நாரி பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சர்ஜரி இல்லாமலே குணப்படுத்தலாம். இதுக்கு தான் நாங்கள் அக்குபஞ்சர் பயன்படுத்துறோம். இந்த அக்குபஞ்சர்ல வந்து இந்த முழங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய 3 சக்தி சக்கரங்கள்
இருக்கிறது தான் காரணமா இருக்கு. ஏன்னு சொன்னா இங்க இந்த இடத்துல உள்ள தசை பகுதிக்கு தேவையான ரத்தோட்டம் சரியா வராது. நரம்பு சிக்னல் நாடி பகுதியில தடப்பட இந்த முழங்கால் பகுதிக்குரிய நரம்பு சிக்னல் தடப்படுது. அதனால ரத்தோட்டம் குறையுது. ரத்தோட்டம் குறைவதால நச்சுத்தன்மை கூடுது. நச்சுத்தன்மை கூடுறதால இந்த முழங்கால் பகுதியில் உள்ள சக்தி சக்கரங்கள் இறுகி அதுக்குரிய சக்தி வளங்கள் சரியா இல்லாததால மூட்டு இருக்காம வருது, நடக்க இல்லாம போகுது. இப்ப இந்த சக்தி சக்கரங்களை நாங்கள் மீண்டும் வேகப்படுத்தி விட்டால், அந்த சுழற்சி வேகத்தை கூட்டி விட்டால் ரீஜெனரேட் செய்யறேன்னு சொல்லுவோம். மீண்டும் பழைய மாதிரி இயங்க செய்ய சக்தி வளங்கள் ஒழுங்கா நடக்கும். இப்ப அந்த இடத்துல உள்ள வலிகள் தானாவே இல்லாம போகக்கூடியதா இருக்கு. வலிகள் இல்லாம போக எங்களுக்கு நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப இதை வந்து சியான் என்று சொல்றது, இதை டூபி என்று சொல்லுவோம், ரெஹெடிங். இந்த 3 சக்தி சக்கரங்களும் மிக முக்கியமா இந்த முழங்காலுக்குரிய சக்தி வளங்களை செய்யுது. இந்த சக்தி சக்கரங்கள் இறுகிட்டா அந்த முழங்காலுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்னோவியல் ஃப்ளூட்டை உருவாக்குறதுக்கு முழங்காலால முடியாம போகும். அதாவது அந்த திரவம் காயறதாலையும் மூட்டுகளுக்குள்ள சத்தம் கேட்கும், கடக்கடக்க. இதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த மாதிரி தான் அந்த சக்தி புள்ளிகள் இருக்கு முழங்காலோட. இதுல நாங்கள் மீண்டும் இயங்க செய்தோம்னு சொன்னால் மூட்டு வலி குணமாய். மேலும் இதோட இணைஞ்சதாக நாங்கள் இந்த புள்ளிகளையும் பயன்படுத்தலாம். இன்லிங் குவான், யாங்லிங் குவான் என்ற புள்ளிகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். புள்ளிகள்னு சொல்றது ஒரு சக்தி அதாவது ஒரு பவர் ஜெனரேட்டர் மாதிரி எங்களுக்கு தேவையான கரண்ட்டை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கு. இது உடம்பு முழுவதும் இருக்கு, லட்சக்கணக்கில் இருக்கு. முழங்காலுக்கு பொறுப்பா இருக்க சக்தி சக்கரங்கள் இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு முழங்கால் பிரச்சனை தொடங்குது. இந்த மாதிரியான முழங்கால் பிரச்சனைகளை நாங்கள் அக்குபஞ்சர் சிகிச்சை மற்றது பிராணிக் ஹீலிங் மூலம் முழுமையாக நாங்கள் குணப்படுத்த முடியும். இவ்வாறாக இலகுவாக குணப்படுத்தக்கூடிய வழிகள் இருந்தும் மக்கள் இதை தெரியாம முழங்கால் சிரட்டையை வெட்டி போட்டு அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்யல, இயற்கையான முறையிலும் சுகப்படுத்தல. முழங்கால பிரச்சனை வருதுன்னா அது முதல் பிரச்சனை நாரியில இருக்கு. அவை நாரிக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யணும், அது நேரம் முழங்காலுக்கும் ட்ரீட்மெண்ட் செய்யணும். இரண்டையும் செய்யற நேரம் வடிவம் முறையிலிருந்து சுகப்படுத்தும்.